அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்கே அகாடமி. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது சர்க்குலேஷன் சிஸ்டத்தில் இசிஜி பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். தியரிட்டிக்கல் கொஞ்சம் அப்பப்போ இடையில பார்த்தா தான் கொஞ்சம் செட் ஆகும். சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். இசிஜி கட்டாயமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விச் ஒன் இஸ் ராங் மெத்தட், விச் ஒன் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ரெக்கார்ட் ஆஃப் எலக்ட்ரிக் இம்பல்ஸ், ஒரு மின் ஆற்றல், அந்த மின் எலக்ட்ரிக் இம்பல்ஸை வந்து ஜெனரேட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இதுக்கு பேர் தான் ஜெனரேட்டட் பை த ஹார்ட். இதயத்தினுடைய அந்த இதய துடிப்பினை ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் மூலமாக ரெக்கார்ட் பண்ணால் அதுக்கு பேர் எலக்ட்ரோ கார்டியோகிராம். சரிங்களா? இசிஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா the heart is made to beat by electrical impulse. அதாவது இதய துடிப்பின் மூலமாக அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வரும். அது ஆரிஜினேட்டர். இது கொஸ்டினில் கேட்பாங்க வாய்ப்பு அதிகம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைனோ ஆரிகுலார் நோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதயம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதயத்தில் இப்படி இருக்கும். அதாவது அப்பர் ரைட் ஏட்ரியம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சைனோ ஆரிகுலார் நோடு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கும். இதுதான் இந்த இடத்துல தான் இருக்கிறது சைனோ ஆரிகுலார் நோடு. இந்த சைனோ ஆரிகுலார் நோடில் இருந்து தான் எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. நான் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட் போடும்போது நான் உங்களுக்கு டயக்ராமோட உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனோ ஆரிகுலார் நோடில் இருந்து தான் அந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஹார்ட் பீட் உருவாகிறதுக்கு. ஸோ த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் வில் பி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த ஹார்ட் மசில்ஸ் அண்ட் த்ரூட் த பாடி. நம்மளோட இங்கே உருவாகிற சைனோ, அதாவது எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஏ நோடில் இருந்து உருவாகிற எலக்ட்ரிக் மின் சமிக்கைகள், எலக்ட்ரிக் இம்பல்ஸ் உருவாகி ஹார்ட் இதயத்தினுடைய மசில்ஸ் முழுவதும் அதனோட ஒட்டுமொத்த உடலுக்கும் பரவுகிறது. இந்த எலக்ட்ரிக் இம்பல்ஸ் கேன் பி ரெக்கார்டட். அங்கே உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் இம்பல்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்? ரெக்கார்ட் பண்ண முடியும் பை த மெஷின். அந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கார்டியோ கிராஃப் பிளேஸ்ட் ஆன் த பாடி ஆப்போசிட் ஹார்ட், இதயத்திற்கு எதிர்பக்கமாக வைக்கிறோம். ஸோ எலக்ட்ரோகார்டியோகிராம் ஆஃப் மேன் ஷோஸ் அ சீரியஸ் ஆஃப் வேவ்ஸ். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆஃப் வேவ்ஸ், இந்த மாதிரி நமக்கு வேவ் வந்து போகும். சரி, அதை தான் சொல்கிறாங்க தொடர்ச்சியான ஒரு அலை போன்று காணப்படும். ஓகே, அப்படி பார்க்கும் பொழுது இசிஜியில் 5 கனெக்டிவ் வேவ்ஸ், கான்செக்டிவ் வேவ்ஸ், தொடர்ச்சியான ஒரு 5 அலைகள் காணப்படும். அதில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது 3 அப்வேர்டு டிஃப்ளெக்ஷன் அப்படி மேல் நோக்கி போகிறது, அண்டு 2 டவுன்வேர்ட் டிஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம ஒரு கோடு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ நம்ம வந்து ஒரு இது ட்ரா பண்ணுறோம், இப்படி ட்ரா பண்ணிடுறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வருது இல்லைங்களா? அப்போது எது டவுன்வேர்ட் எது அப்வேர்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் வந்து 3 வந்து அப்வேர்ட் டிஃப்ளெக்ஷன், 2 வந்து டவுன்வேர்ட் டிஃப்ளெக்ஷன். இப்போ பாருங்கள், அந்த கர்சர் ட்ரா பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி கீழே இறங்கி மேலே அதாவது 1 2 3, சரிங்களா? முடிஞ்சிச்சா? இப்போது நம்ம வந்து இதில் மொத்தம் 5 வேவ் இருக்கும். இங்கே வந்து பி, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது பி, அடுத்து வந்து கியூ, இங்கே வந்து ஆர், இங்கே வந்து எஸ், இங்கே வந்து டி. அப்போ பிக்யூஆர்எஸ்டி அந்த கான்செப்ட். இப்போ இறங்குறது பாருங்கள், இங்கே ஒரு டவுன்வேர்ட், இந்த இடத்துல வந்து ஒரு டவுன்வேர்ட், இங்கே ஒரு டவுன்வேர்ட். முடிஞ்சிச்சா? அடுத்து அப்வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, அதாவது 3 அப்வேர்ட்ஸ். இப்படி இந்த இடத்துல வந்து மறுபடியும் இப்படி ஏறும். சரிங்களா? வந்துட்டு இப்படி போய் வந்துட்டு மறுபடியும் இப்படி ஏறும். QRS இதுதான். இந்த இடத்துல வந்து ஒரு டவுன்வேர்ட்ஸ் வரும், அதே சமயத்தில் ஒரு அப்வேர்ட்ஸும் வரும். சரிங்களா? அதுதான் வந்து 3 அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் அண்டு 2 டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன். அந்த கோடு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PQRST. அதுதான் இங்கே பாருங்கள், இதுதான் வந்து PQRST வேவ். இதில் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க, PRT பாருங்க. இப்போ வந்து P வந்து இப்படி மேலே ஏறும், சரிங்களா? P, Q கீழே இறங்குது, R, S, T. அந்த
ஆர் டி வந்து அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன், டவுன்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கியூவும் எஸ்ஸும். ஆக்சுவலாக அந்த காம்ப்ளெக்ஸ் வரும் பொழுது QRS தான் அந்த காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ஹார்ட்டினுடைய ஒட்டுமொத்த தன்மையை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது QRS, அதுதான். ஸோ இந்த அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா PRT, டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் QS. இது கொஸ்டின் கேட்பாங்க, எது அப்வர்ட் எது டவுன்வர்ட் அப்படின்னு. The wave therefore alternatively எப்படி இருக்கு, அப் அண்ட் டவுன், அதாவது கீழே மேலே போயிட்டு வர ஆரம்பிக்குது. The addition there are two isoelectric periods, the shorter one between P, ஃபர்ஸ்ட் சின்னதாக இருக்கும், ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது சின்னதாக இருக்கும், அண்ட் Q அண்ட் த லாங்கர் ஒன் பிட்வீன் S அண்ட் T, எஸ்ஸுக்கும் டிக்கு விட லாங்கர் பிட்வீன் எஸ் அண்ட் டி. அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு வேவாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பி வேவ். பி ரெப்ரசன்ஸ், இதை கொஸ்டின்ல கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் அப்வர்ட் டிப்ளஷன் ஆஃப் இசிஜி, முதலில் மேல் நோக்கி செல்லக்கூடிய வேவ். A small wave with a rounded top, ஒரு சின்ன இடத்துல அப்படி ஆரம்பிக்கும். Takes place when, இதுதான் கொஸ்டின். இங்க பாருங்க, இந்த P wave வந்து எப்ப உருவாகுது அப்படிங்கறத இங்க கொஸ்டினா கேட்பாங்க. இதுதான் கொஸ்டின், ஆப்ஷன்ல இருக்கும். Takes place when impulse ஸ்ப்ரெட்னா பரவுது ஓவர் த ஏட்ரியல் சேம்பர். ஏட்ரியல் சேம்பர்ல இப்ப ஹார்ட்ல, இங்க பாருங்க, ஹார்ட்ல ஏட்ரியல் சேம்பர் இருக்கும். இந்த இடத்துல வந்து இம்பல்ஸ் ஸ்டார்ட் ஆகி பரவும் போது உருவாகிற ரேஸ், அந்த அலை வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து ஸ்டார்ட் ஆகும். பி வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஏட்ரியல் சேம்பர்ல. இதோட ஆவரேஜ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட். 0.1 செகண்ட். த இம்பல்ஸ் அரைவ்ஸ் த ஆட்ரிக்ளோ வென்ட்ரிகுலார் நோடு, அதாவது ஏவி நோடுன்னு சொல்றது. ஏவி நோடு எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருக்கும் ஏவி நோடு. இங்கே வந்து எஸ்ஏ நோடு இருக்கும். இங்கே வந்து எஸ்ஏ நோடு, இது ஏவி நோடு. அதுல இருந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸின் கற்றை அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவோம். இதே தான் வந்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் சைக்கிள்லே வரும். இங்கே வந்து பிரியும், அந்த லீஃப் எல்லாம் ஒன்னோட ஒன்றா அப்படி டபுளாக பிரிஞ்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்குலர் போகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புர்கின்ஜி ஃபைபர் அப்படின்னு நம்ம சொல்றது. சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேவ் வந்து உருவாகி வர்றது வந்து பி வேவ், டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட். சரிங்களா? இது கொஸ்டின்ல கேட்குறாங்க. த இம்பல்ஸ், அதே போல் ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் அபவுட் த சப்மிட் அக்டிவ், அங்கே வந்து இப்போ பாருங்க, த இம்பல்ஸ் அரைவ்ஸ்னா எங்க, ஏவி நோடுக்கு போய் சேர்ந்துருது. அப்போ சேர்ந்த உடனே அபவுட் சப்மிட் ஆஃப் அ பி வேவ். இப்போ பி வேவ் வந்து எதை பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க எஸ்ஏ நோட்ல உருவான இம்பல்ஸ் வந்து ஏவி நோடுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத வெளியில சொல்றது வந்து பி வேவ். அடுத்து வந்து பாருங்க, இந்த பி வேவ் உடைய வேலை எங்க உருவாகுது. இங்க பாருங்க, பி வேவ் எங்க உருவாகுது, பி வேவ் எங்க உருவாகுது, ஏட்ரியல் அண்ட் ஆரிஜின். இங்க பாருங்க, ஏட்ரியல் எங்க உருவாகுதுன்னா பி வேவ் ஏட்ரியல் அண்ட் ஆரிஜின். இட் இஸ் கால்ட் அஸ் ஏட்ரியல் காம்ப்ளெக்ஸ். பி வேவோட இன்னொரு பேரு ஏட்ரியல் காம்ப்ளெக்ஸ். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்து QRST. Therefore, these four waves are caused ventricular activity. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இதுதான். QRST இந்த நாலும் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலாரனுடைய செயல்பாடுகள். அப்போ மேலே இருக்கிற ஆரிக்கல் போக கீழே இருக்கிற வென்ட்ரிக்கல்ல இருக்கிற செயல்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த PQRST தான். வென்ட்ரிக்கல்ல நடக்கிற அனைத்து செயல்களையுமே யார் சொல்றது, இந்த PQRST தான் சொல்லும். சரிங்களா? ஓகே. தே ஹாவ், இப்போ மொத்தத்துக்கும் கலெக்ட் பண்ணி தே ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் வென்ட்ரிகுலர் காம்ப்ளெக்ஸ். அப்போ QRST வந்து வென்ட்ரிகுலர் காம்ப்ளெக்ஸ். இதோட டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா QRSTக்கு 0.43 செகண்ட். இதில் ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Q. அப்போ இங்கே பாருங்க, இப்படி ஸ்டார்ட் ஆயிட்டு லைட்டாக அப்படி இறங்கும், அடுத்து இப்படி மேலே போகும், அடுத்து இப்படி இறங்கும், அடுத்து இப்படி போகும். இது வந்து P. சரிங்களா? இங்கே இறங்குறது Q, இங்கே வந்து R, இங்கே வந்து S, இங்கே வந்து T. இப்போ இதில் அப்வர்டு வந்து P வந்து அப்வர்ட்ஸ். சரிங்களா? Q வந்து டவுன்வர்ட், R வந்து அப்வர்ட்ஸ், அதே மாதிரி T வந்து அப்வர்ட்ஸ். டவுன்வர்ட்ஸ் வந்து Qவும் Sம் டவுன்வர்ட்ஸ். சரிங்களா?
இதுதான் PQRSTல அப்வர்ட் டவுன்வர்ட் கட்டாயமா கொஸ்டின் கேட்பாங்க. இன் தி ஸ்டேஜ் இம்பல்ஸ் அரைஸ் த இங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இன்டர்வென்ட்ரிகுலார் செப்டம் இந்த இடத்துல இருக்கும். இன்டர்வென்ட்ரிகுலார் செப்டம் அண்ட் த செப்டம் கண்ட்ராக்ட்ஸ் இங்க இருக்கிற இடைச்சு அதாவது வென்ட்ரிக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சுவரானது சுருங்குகிறது. அது hence Q is caused. அப்போ அந்த இடைச்சுவரினுடைய ஆக்ஷனை சொல்றது தான் Q wave. சரிங்களா? ஆக்டிவிட்டி ஆஃப் த செப்டம் அந்த வென்ட்ரிகுலார் செப்டத்தினுடைய ஆக்டிவிட்டியை காட்டுறது தான் Q wave. It is absent from those animals which do not possess the interventricular septum. ஒரு சில விலங்குகளுக்கு இது உருவாகாது. எக்ஸாம்பிள் ஃபார் amphibians, reptiles. And next one the R wave. R is a second upward. P வந்து first, R வந்து second upward deflection. So it is a conspicuous wave the tallest amplitude மிக பெரிய ஒரு அந்த வேவ் மிக பெரிய அலை அப்படின்னு அர்த்தம். R wave பாருங்க, R represent the activity of right ventricle. R வந்து right ventricle. Rக்கு R ஞாபகம் வச்சுக்கோங்க, right ventricle. இப்போ R மேல முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ என்ன பண்ணுதான் கீழே இறங்கி வரும். S வந்து செகண்ட் டவுன்வர்டு, அதாவது Q வந்து ஃபர்ஸ்ட் டவுன்வர்டு, S வந்து செகண்ட் டவுன்வர்டு. சரிங்களா? செகண்ட் டவுன்வர்டு கீழே இறங்கக்கூடிய வேவ் அலை. இட் இஸ் ரெப்ரசன்ட். இது எதை சொல்லுது அப்படின்னா R வந்து ரைட் வென்ட்ரிக்கல், S வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுடைய ஆக்டிவிட்டிஸை சொல்லுது. சரிங்களா? நல்லா தரவா பார்த்துக்கணும். ஆக்சுவல் கண்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகுலார். இப்போ வென்ட்ரிகுலார் வந்து கண்ட்ராக்ஷன் ஆகும்போது மசில்ஸ் ஸ்டார்ட்ஸ் a fraction of a second after Q மைனஸ் ஆர் பிகைன்ஸ். அது Qல இருந்து R வந்த உடனே மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கும் அந்த வேவ் முடிஞ்சிட்டு. இப்போ T வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன், மூன்றாவது மேலே செல்லக்கூடிய அந்த அலை. இட் இஸ் பிராட் ஸ்மூத்லி, இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அகலமான ஸ்மூத்லி ரவுண்டட் டிஃப்ளெக்ஷன் வித்தின் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.27 செகண்ட். இட் இஸ் காஸ்ட் பை ஆக்ஷன் கரண்ட் ஓவிங் த கண்ட்ராக்ஷன் ஆஃப் த பேசல் பார்ட் ஆஃப் வென்ட்ரிக்கல். வென்ட்ரிக்கலினுடைய அடிப்பகுதி இங்க பாருங்க, இந்த இடம். இப்போ வென்ட்ரிக்கல் வந்து நான் கீழே மட்டும் டிரா பண்றேன். இது வந்து இப்படி மேலே வரும். ஆரிக்கல் வந்து பாருங்க இந்த ரெட் கலர்ல அப்படி அந்த ரெட் கலர்ல அப்படி நான் மார்க் பண்றேன் உங்களுக்கு. இப்படி இருக்கும். இது வந்து ஆரிக்கல் வரும். இப்போ வென்ட்ரிக்கலினுடைய பேசல் பகுதியில் இங்க இந்த பக்கத்துல வந்து ஒரு கண்ட்ராக்ஷன் உருவாகிறது வந்து டி வேவ். இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க ரீபோலாரைசேஷன். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குறாங்க. எக்ஸாம்ல கேட்குற முக்கியமான கொஸ்டின். டி வேவ் வந்து எப்போ உருவாகுதுன்னா இட் இஸ் த ரீபோலாரைசேஷன், அதாவது மீள்வை இம்பல்ஸ் வந்து மீழ்ச்சி அடைகிறது. அங்க வந்து டீபோலாரைசேஷன் PQRS வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீபோலாரைசேஷன். டி வேவ் மட்டும்தான் ரீபோலாரைசேஷன். கட்டாயமா இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் டிஆர்பிலே கேட்டிருக்கிறாங்க, முக்கியம். அதே போல P and Q பீரியட் இஸ் ஐசோ எலக்ட்ரிக் பீரியட் வேர் கர்வ் இஸ் ஃபிளாட், தட்டையா இருக்கும். இதுவும் கொஸ்டின்ல வரும். PU Q வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, தட்டையா இருக்கிறது. இட் இஸ் ரெப்ரசன்ட் த டைம் டேக்கன் ஃபார் இம்பல்ஸ் டு டிராவல் ஓவர் ஆரிக்கல் டு ஆரிக்ளோ வென்ட்ரிகுலார் நோடு, அதாவது ஆரிக்கல்ல இருந்து அந்த ஏவி நோடு போறதுக்கு இங்க பாருங்க, அந்த ஏவி நோடுக்குள்ளார டிராவல் ஆகிற வரைக்கும் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் நோடு அலாங் த கண்டக்டிங் டிஷ்யூஸ் த மசில்ஸ் ஆஃப் த வென்ட்ரிக்கிள். சரிங்களா? எஸ் அண்ட் டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐசோ எலக்ட்ரிக் பீரியட், அதாவது அடுத்த ஒத்த எலக்ட்ரிக் மின்னாற்றல் செலுத்தக்கூடிய இது வந்து லாங் பீரியட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து லாங் பீரியட். இட் இஸ் எ லாங் பீரியட். இது எக்ஸாம்ல கேட்குறாங்க. இதோட டூரேஷன் வந்து 0.27 செகண்ட். 0.27 செகண்ட். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது அப்நார்மல் இசிஜி. இசிஜி சரிவர வேலை செய்யலைன்னா என்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ இசிஜி ஹேஸ் a tremendous clinical importance. ட்ரெமண்டஸ் அப்படின்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்த நமக்கு ஒரு முக்கியத்துவம். மருத்துவத்திற்கு இப்போ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை, ஹார்ட் பிரச்சனைனா முதல்ல இசிஜி தான் எடுப்போம். இசிஜி எடுத்தோடனே அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் when there is a defect in a heart. இதயத்தில் எப்பொழுது பாதிப்பு இருக்கிறதோ அது வந்து எதில் ரிஃப்ளெக்ட் பண்ணோம், இசிஜியில் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இப்போ வந்து PQRST வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா
இது வந்து நமக்கு ஒரு இது இருக்கும். அதாவது ஒரு இது சொல்லுவாங்க, இசிஜினுடைய கர்வ் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போனால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நேராக இருக்கும். இசிஜினுடைய கர்வ் வந்து நேராக போனால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து கோணலாக மாறிடும், அதான் இறந்துருவோம் அப்படின்னு தான் சொல்றது. நம்ம இறந்துட்டோம்னா இசிஜி நேர் லைனாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், நம்ம இறக்கல அப்படின்னா வளைய வளைவாக கர்வாக இருக்கும். அதுதான் சரி. இந்த இசிஜியினுடைய ரிஃப்ளெக்டட் வந்து ரொம்ப ரொம்ப அதில் நமக்கு தெரியும், இதயத்தினுடைய பாதிப்பு வந்து அந்த இசிஜியோட கருவில் தெரியும். எனி அப்நார்மல், ஏதாவது இசிஜியில் பாதிப்பு இருக்கு அப்படின்னா கட்டாயமா தெரியும், ஏட்ரியல் ஆக்டிவிட்டி வில் பி ரிஃப்ளெக்டட் பை த கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் இன் பி வேவ். இப்போ பி வேவ்ல ஏதாவது பாதிப்பு இருக்கு, இப்போ பிக்யூஆர்எஸ்டி இப்போ இதில் இருக்கு அப்படின்னா பி வேவ்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஏட்ரியல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். வில் பி ரிஃப்ளெக்டட் பை கரஸ்பாண்டிங் சேஞ்சஸ் இன் த பி வேவ். ஓகே. இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏட்ரியல் ஃபைப்ரிலேஷன் த பி வேவ் வில் பி ஆப்ஷன். ஒருவேளை ஏட்ரியல் வந்து கரெக்டாக இதை ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இங்கே பி வேவே இருக்காது. சரிங்களா? அதே போல் ஏட்ரியல் ஹைப்பர்ட்ரோஃபி பி வேவ் வில் பி லார்ஜ், ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகமான அளவில் கண்டக்ஷன் பண்ணினது அப்படின்னா அங்கே பி வேவ் வந்து பொதுவாக எப்படி இருக்குன்னா லார்ஜாக இருக்கும், நாட்ச், அதாவது குறிப்பிடுத்தன்மையோட கட்டாயமாக தெரியும். ஸோ நோடல் ரிதம் ஒரு நார்மலானது வந்து டைரக்ஷன் ஆஃப் வில் பி ரிவர்ஸ்டு, ஆப்ஷன் ரிவர்ஸ்டாக அந்த பிக்யூஆர்எஸ்டி வந்து ரிவர்சிபிளாக இருக்கும். இந்த நோடல் ரிதம் ஒரு வித்தியாசமான ஒரு இதில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அப்நார்மலி ஆஃப் டி வேவ், அதாவது டி அலையினுடைய ஷேப்பு, சைஸு, டைரக்ஷன், டியூரேஷன் மேபி ரிசல்ட் இஸ் அ சீரியஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரொம்ப நம்ம கவனமாக பார்த்துக்கணும். மயோகார்டியல் டேமேஜ், இதய தசையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, ஆஃபன் அசோசியேட்டட் கார்டியாக் ஹைபாக்சியா, ஆக்சிஜன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு, ஆக்சிஜன் பற்றாக்குறையில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதே போல கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதயம் வந்து நம்ம இப்படி வரைஞ்சிருப்போம், மவுஸில் வரையறதுனால அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓரளவு. ஓகே. இப்போ சுப்பீரியர் வினாக்கேவா, இதில் வந்து இன்ஃபீரியர் வினாக்கேவா. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அயோர்ட்டா போக ஆரம்பிக்கும், அதே போல் பல்முனரி அயோர்ட்டா இருக்கும், இதே தான். சரிங்களா? இப்போ இங்கே ஓகே, நம்ம இப்போ வந்து ஹார்ட்டினுடைய இது நம்ம நடத்தலை, இங்கே வந்து 4 பல்முனரி வெயின்ஸ் இருக்கும், அது நீங்கள் 4 அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரணும், அதுக்கு தான் நான் 4 சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆக பிரிச்சிடுறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், மேலே வந்து ஏட்ரியல், இங்கேயும் வந்து ஏட்ரியல் முடிஞ்சிச்சா, இங்கே வந்து வென்ட்ரிக்கல், இங்கேயும் வந்து வென்ட்ரிக்கல், இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட், இங்கேயும் வந்து ரைட்டு, இங்கேயும் வந்து லெஃப்ட். இப்போ நமக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க வர இங்கே பாருங்க, இந்த இடத்துல தான் ஆரிக்குலார் சைனோ ஆரிக்குலார் நோடு இருக்கும், சைனோ ஆரிக்குலார் நோடு இருக்கும். இந்த இடத்துல வரும்போது பார்த்தா தான் ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் நோடு இருக்கும். சரியா? இப்போ ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் நோடு இருக்குமா, இப்போ இது என்ன, இங்கேருந்து நம்ம பண்டல் ஆஃப் ஹிஸ் வந்து வரும், மேலே இருந்து கீழே வரைக்கும் பண்டல் ஆஃப் ஹிஸ் வந்து வரும், இங்கேருந்து இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி ரெண்டாக பிரியும். சரிங்களா? சின்னதாக ட்ரா பண்ணுறேன், இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்படி ரெண்டா இப்படி வந்துட்டு பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து எஸ்ஏ நோடு, இது என்ன நோடு, சைனோ ஆரிக்குலார் கனோ. இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் கனோ, இது வந்து ஆரிக்குலார் வென்ட்ரிகுலார் கனோ. சரியா? இது வந்து ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையே இருக்கக்கூடிய, அதாவது ஏவி நோடு. ஓகே. இது வந்து பண்டல் ஆஃப் ஹிஸ், அதாவது ஹிசின் கற்றை அப்படின்னு சொல்லுவாங்க, ஹிசின் கற்றை. நான் உங்களுக்கு ஹிசின் மட்டும் போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புர்கின்ஜி ஃபைபர், ஒரு புர்கின்ஜி ஃபைபர் நார் போன்ற இலை காணப்படும். சரிங்களா? சரி, இப்போ இங்கிருந்து தான் கரண்ட் வந்து இம்பல்ஸ் வந்து எஸ்ஏ நோட்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகி ஏவி நோடுக்கு வருது, ஏவி நோடுல இருந்து பண்டல் ஆஃப் ஹிஸ்ஸுக்கு வருது, பண்டல் ஆஃப் ஹிஸ்ல இருந்து புர்கின்ஜி ஃபைபருக்கு வருது. இப்போ இந்த ஆர்டர் கேட்பாங்க, அந்த இது கரண்ட் எங்க ஃபார்ம் ஆகுது, ஃபர்ஸ்ட் எஸ்ஏ நோடுல, ஃபர்ஸ்ட் ஏவி நோடுல, செகண்ட் தேர்டு வந்து பண்டல் ஆஃப் ஹிஸ், ஃபோர்த் ஒன் வந்து புர்கின்ஜி ஃபைபர். இதை வந்து கட்டாயமா உங்களுக்கு கொஸ்டின்ல உறுதியா அந்த ஆர்டர் கேட்பாங்க, கார்டியாக் சைக்கிளினுடைய அந்த ஆர்டர் எழுதுங்க, 1 2 3 4ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த ஆர்டர் எழுதணும், எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, பண்டல் ஆஃப் ஹிஸ், புர்கின்ஜி ஃபைபர். இது கட்டாயமா நீங்க
எழுதி ஆகணும். சரிங்களா? இதுதான், இது வேற ஒன்றும் இல்லை. இந்த கார்டியாக் சைக்கிளில் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கார்டியாக் சைக்கிள் படிக்கும்போது எதையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா இசிஜி சேர்த்து படிக்கணும். அதை நான் உங்களுக்கு இப்போ நான் நடத்திட்டு இருக்கிறேன். நான் இப்போ பாருங்க, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த கர்வ் போடுவோமா? இப்போ பாருங்க, PQRST முடிஞ்சிச்சா? இப்போ இங்க பாருங்க, இது வந்து P வேவு. இது என்ன வேவு? P வேவு. இது வந்து Q வேவு. சாரி, இது வந்து Q வேவு. இது வந்து R அலை. இது வந்து S அலை. இது வந்து T அலை. முடிஞ்சிச்சா? இப்ப 5 அலைகள் இருக்கு. இப்ப QP வேவ் வந்து எங்க உருவாகுதுன்னா, இங்க பல்ஸ் ஃபார்ம் ஆன உடனே, கரண்ட் ஃபார்ம் ஆன உடனே எது ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா, இங்க ஆர்ட்ரியோ வென்ட்ரிகுலருக்கு வந்து கரண்ட் வந்த உடனே P வேவ் வந்து ரிஃப்ளெக்டட் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதயத்தில் ஏதாவது, இப்போ ஒரு சிலருக்குலாம் பேஸ் மேக்கர் ஃபிட் பண்ணுவாங்க. பேஸ் மேக்கர் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சைனோ ஆரிகுலார் நோடு. சரிங்களா? செயற்கையான முறையில் இந்த எஸ்ஏ நோடுக்கு பதிலாக பேஸ் மேக்கர் வைப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் பேஸ் மேக்கர். சரிங்களா? இது வந்து நேச்சுரல் பேஸ் மேக்கர். ஒரு சில சமயத்தில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, given the following which one is a natural pacemaker னு கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்சர் இஸ் SA நோடு. ஆர்டிஃபிஷியல் பேஸ்மேக்கர் வந்து லித்தியம் பேட்டரியாலான இந்த ஷோல்டரோட காலர் போனுக்கு கீழே சின்ன டப்பா மாதிரி வச்சிருவாங்க. அதுக்குள்ளார லித்தியம் பேட்டரி இருக்கும். அந்த லித்தியம் பேட்டரியிலிருந்து ஒயரை யூஸ் பண்ணி இங்கே கொண்டாந்து டைரக்டாக ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த லித்தியம் பேட்டரியிலிருந்து கரண்ட் பாஸ் ஆகி இந்த ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் சைனோ ஆரிகுலார் நோடு மாதிரி, அதாவது பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் பேஸ் மேக்கர் வந்து எஸ்ஏ நோடு, இது வந்து ஆர்டிஃபிஷியல் பேஸ் மேக்கர். ஸோ இப்போ ஹார்ட் ஒழுங்காக கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா வந்து இசிஜியை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இசிஜிலேருந்தும் கொஸ்டின் வரும். அதில் குறிப்பாக வந்து டி வேவ் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் நீங்கள் ரீபோலாரைசேஷன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், படிங்க, ரொம்ப நல்லா படிங்க. சண்டே வந்து யூனிட் டெஸ்ட்டு. சரிங்களா? சண்டே யூனிட் டெஸ்ட்டு நான் என்ன சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, 4th யூனிட். சரிங்களா? அதுதான் நான் வைக்க போகிறோம். எல்லாரும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின்ட் ஆயிருங்க. கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், காலையில் சொல்லிடுவேன். நீங்கள் டெஸ்ட்டு எழுதுங்க. ஈவினிங் வந்து அதுக்கான ஆன்சர் கீ நான் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் ஆன்சரை செக் பண்ணி பார்த்துட்டு எத்தனை மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் உடனடியாக அனௌன்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? அது போக இன்னொரு சந்தோஷமான ஒரு செய்தி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக்கு, ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் டிஆர்பி முடிஞ்சிடும். அதிகபட்சம் முடிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டிஆர்பி முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து முடிச்சிட்டோம், அதெல்லாம் நீங்கள் மனசில் நினைக்க வேண்டாம். அது போல் ரிசல்ட் வரட்டும், வேலை கிடைக்கும், அது போல் நம்ம நடக்கும் அந்த வேலையை. ஈவன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஆர்பிக்கு படிச்சிடுறீங்களா, எக்ஸாம் முடிச்சிருச்சா, அன்னைக்கு நைட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? நான் சொல்கிறேன்னு புதுசாக நினச்சிக்க வேண்டாம். அதாவது நம்ம என்றைக்குமே படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரே ஃபோக்கஸில் இருக்கிறது வந்து நமக்கு செட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டிஆர்பி படிக்கிறீங்களா, எக்ஸாம் முடிக்கிறீங்களா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். அதே போல் டிஆர்பி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி புக்கு, ஏன்னா மார்ச்சில் வந்து உங்களுக்கு கால்ஃபர் ஆகுது, மே மாதம் எக்ஸாம் நடக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A ப்ளஸ் குரூப் 4. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு மாஸ் போஸ்டிங் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு மாஸ் போஸ்டிங் இருக்குது. எப்படி படிக்கணும், என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நான் அதைப்படி ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எது வந்தாலும் வரட்டும். சரிங்களா? நீங்கள் பிஜி டிஆர்பி எழுதி, அதாவது ஸ்கூல் டீச்சராக ஆனாலும் சரி, அதே போல் குரூப் 4 எழுதிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் சரி, அடித்தா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் அடிக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக டைப் ரைட்டிங்லாம் நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க, அதை வச்சியும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? கட்டாயமாக நீங்கள் 2022 கவர்மெண்ட் ஜாப் போகிறீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். சரிங்களா? ஏற்கனவே சொன்னது தான், கண்டிப்பாக 2022 வேலைக்கு போகிறோம். நல்லா படிங்க, நிறைய படிச்சுட்டு முதல் டிஆர்பிக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய நிறைய விஷயம். நானும் அப்படி தான் பல டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணி தான் கடைசியில் இப்போ டிஆர்பி வந்து கிளியர் பண்ணேன் நான். அதனால் நீங்களும் வந்து அதுக்கு எப்படி படிக்கணும் என்னங்கிறத சீக்ரெட் என்கிட்ட இருக்குது. நீங்கள் கட்டாயமாக இதை முதல்ல முடிங்க, நம்ம அடுத்து அதை சொல்கிறேன் நான். ஓகேங்களா? தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.